தாவேக்காக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூ வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கக்கூடாது. இப்ப அண்ணாமலை சொன்னதான் அவங்களுக்கும். நாங்க தான் ஆட்சிய பிடிப்போம்னு ஓவர் கான்ஃபிடென்ட்ல இருக்காங்க. முதல்ல களம் என்ன அப்படின்னு பார்த்து தான் எதிரிய எதிரிகள். சந்திக்கணும். களம் உங்கள்ட்ட என்ன இருக்கு? உங்களுடைய படை வீரர்கள், தளபதிகள், உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல. அப்போ ஓட்டக்கார வச்சுக்கிட்டு ரேஸுக்கு போற கதை தான். இத சுட்டி காமிக்கிறவங்களையும் பாஞ்சு கொதர்றது. 2வது ஆலோசகர்கள்னு யாரையுமே கூட வச்சுக்கிறது கிடையாது. இவர்கள் அரசியல் இந்த டீமையே பார்த்தீங்கன்னா, யாருமே அரசியல்வாதிகள் கிடையாது. ஆதவ அர்ஜுன் அரசியல்வாதியா? அருண்ராஜ் அரசியல்வாதியா? புஷி ஆனந்த் ஒரு வார்டு கூட லாய்க்கில்லாத ஆளு. வேற யாரு? இவரு சிடி நிர்மலா என்ன பெரிய அரசியல்வாதியா? அவர் சும்மா அந்த இதுல இருந்தாரு. அதாவது வேற யார் இருக்கா? அப்ப இவர்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஜூனியர்ஸ வச்சுக்கிட்டு ஒரு இது நடத்துறதுன்னா, அது வந்து அதுக்குரிய விலை தான் கிடைக்கும். அப்போ விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது. அப்போ விஜய் அதற்கேற்றார் போல ஆட்களை சேர்த்திருக்கணும், பண்ணியிருக்கணும், கொண்டு போயிருக்கணும். அப்போ அவர்கள் ஐடியா குடுத்துருப்பாங்க. என்ன பண்ணணும்னு. திடீர்னு கொண்டு வந்து ஒரு பிரசாந்த் கிஷோர்னு கூட்டு வர்றீங்க. அவரு ஜெயிக்கிற கட்சிக்கு ஆலோசனை சொல்றவரு. அவரு தோக்குற கட்சிய ஜெயிக்க வச்சாருன்னா சொல்லலாம். அவரே ஏத்துக்கலாம். தோத்துருக்காரு. அவர் அவரே கட்சியா தோத்துட்டு இருக்காரு. அவரே உளறிட்டு இருப்பாரு. அப்போ அதுவும் உங்களுக்கு அவருக்கும் துட்டு குடுக்க மாட்டேன்னு சொல்லி, அதுன்னு சொல்லி என்னமோ சொல்லி அவர் போயிட்டாரு. அப்போ நீங்க குருமூர்த்தி சொல்றது 100% கரெக்ட். நீங்க அதிமுகவோட போ முடியாது. ஏன்னா நீங்க ஆனா போணும். என்ன கேட்டா, முதல் ரவுண்டு நீங்க அதிமுக கூட போணும். அதுல நீங்க ஒரு ட்ரெய்னிங் ஆவீங்க. உங்களுக்கு ஒரு 30, 40, 50 எம்எல்ஏ கிடைப்பாங்க. அத வச்சுக்கிட்டு நீங்க ஒரு 2029லயும் இவங்களோடயே டிராவல் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு சில எம்பிக்கள் கிடைப்பாங்க. கிடைப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவம் கிடைக்கும். அதற்கு பிறகு நீங்க 2030ல ஆரம்பிச்சு, நான் தனியா போறேன் அப்படி இப்படின்னா, உங்கள நம்பி காங்கிரஸ் கூட வருவாங்க. அன்னைக்கு உங்க தலைமையில நீங்க ஒரு அணி அமைக்கலாம். இது எதுவுமே பண்ணாம, இப்ப போய் தேர்தல சந்திக்கிறீங்க. இப்ப அடி வாங்குனா, அந்த அடி எப்படி திரும்பும்னு தெரியாது.